வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற இந்த டாபிக். கடந்த 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற இந்த டாபிக்ல என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மேட்ச் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. மாம்லுக், டாங்கா, ஜிடால், பைபாஸ் இதனுடன் தொடர்புடையவர் யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை மேட்ச் பண்ணி சொல்லணும். நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணியே சொல்றேன். மாம்லுக் அப்படின்னா அடிமை அப்படிங்கிற மாதிரி பேரு. மறுபடியும் சொல்றேன், மாம்லுக் அப்படின்னா என்னது? அடிமை அப்படிங்கிற மாதிரி பேரு. டங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். ஓகேங்களா? டங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம். அதே போல ஜிடால் அப்படிங்கிறது செம்பு நாணயம். ஓகேங்களா? ஜிடால் அப்படின்னா செம்பு நாணயம். அதே போல பைபாஸ் அப்படின்னா மன்னரை வணங்குதல். பைபாஸ் அப்படின்னா என்னது? மன்னரை வணங்குதல். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பாஸ்காரா கல்வெட்டில் உள்ள கையொப்பம். மறுபடியும் சொல்றேன், பாஸ்கரா கல்வெட்டில் உள்ள கையொப்பம். யாருடைய கையொப்பம் பாஸ்கரா கல்வெட்டுல இருக்கு அப்படின்னா ஹர்ஷருடைய கையொப்பம். ஓகேங்களா? யாருடைய பாஸ்கரா கல்வெட்டுல யாரோட கையொப்பம் இருக்கு அப்படின்னா ஹர்ஷருடைய கையொப்பம். அடுத்து, டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், 2வது கில்ஜி வம்சம், 3வது துக்ளக் வம்சம், 4வது சையத் வம்சம், 5வது லோடி வம்சம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், அடுத்து கில்ஜி வம்சம், அடுத்து துக்ளக் வம்சம், அடுத்து சையத் வம்சம், அடுத்து லோடி வம்சம். இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு கொஸ்டின் உங்களை நான் கேட்கிறேன், அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் ராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அதாவது சுல்தானியர்களுடைய ஆட்சி காலத்துல ராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா திவான் ஐ ஹரிஸ். திவான் ஐ ஹரிஸ். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, பைபாஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்கிறாங்க. மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன், பைபாஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா பால்பர். சோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாய் அமைத்தவர் யார்? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன், விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹரிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பெரோசா துக்ளக். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிபி 1398 தைமூர் இந்தியா மீது படையெடுத்து வந்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யார்? மறுபடியும் கொஸ்டின் கேட்கிறேன், கிபி 1398 தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த போது டெல்லியின் சுல்தானாக இருந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நசீர் முகமது ஷா. யாரு? நசீர் முகமது ஷா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் யார்? மறுபடியும் கொஸ்டின் சொல்றேன், இந்தியாவில் துருக்கிய ஆட்சியை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. முகமது கோரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல தெரியணும். முகமது கோரி 2 தரையன் போர்ல எந்த தரையன் போர்ல வெற்றி பெற்றார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கடைசி கொஸ்டின், துக்ளக் ஆட்சியில தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் யார்? மறுபடியும் சொல்றேன், பெரோசா துக்ளக் காலத்துல தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக இருந்தவர் யார் அப்படின்னா மாலிக் ஷாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்ல கடந்த 10 இயர்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்த்தாச்சு. நம்மளுடைய சேனல்ல தினமும் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டாபிக் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.